விநாயகர் சதுர்த்தி ப்ரிப்ரேஷன் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நானுமே வந்து இன்றைக்கி தான் ஈவினிங் போல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மாவை வர வச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் அருகம்புல் மாலை அந்த மாலைலாம் வந்து கட்ட சொல்லியிருந்தேன். நிறைய அருகம்புல் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்து மாலை மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அதான் வந்து கட்டியிருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சித்திக்கு, அம்மாவுக்கு, மாமிக்கு எல்லாருக்குமே வந்து அதிலே கட்டிட்டாங்க. நிறைய வந்து நம்ம வயலே இருந்துச்சு, வயல்லேருந்து அப்படியே அரிவாள் வச்சு அறுத்துட்டு வந்து அதை அப்படியே கட்டிட்டு நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு காலையிலே விநாயகர் வாங்கினோன்னா அப்போ போய்ட்டு நம்ம அவசரத்தில் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதனால் முன்னாடியே வந்து நாங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணியாச்சு. யாரெல்லாம் எவ்வளோ ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் அம்மாவே வச்சு பூஜை பாத்திரத்தையும் கொஞ்சம் கழுவிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு காலையிலேருந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியல. அதனால் அவங்களே வந்து பூஜை பாத்திரம் கழுவி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சாங்க, அவ்வளோ பளிச்சுன்னு தேய்ப்பாங்க. ரொம்ப நல்லா பளபளான்னு இருக்கும். உருளிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பளபளான்னு இருக்குது பாருங்களேன். அதனால் அவங்களே வச்சு பூஜை பாத்திரம் தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்.